செக் பண்ணுவா. சரி எப்படி அப்படியா திருச்செந்தூர் பால்காட் எக்ஸ்பிரஸ் வழி மதுரை திண்டுக்கல் ஜங்ஷன் hour 25 minutes. செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வழி தென்காசி ஜங்ஷன் 13 மணி 50 நிமிடங்களுக்கு நடைமேடை 5 இருந்து புறப்படும். Your attention please. Train number 0668 திருநெல்வேலி செங்கோட்டை number 13:50 रवाना होगी. கொஞ்சம் முன்ன வரணும். போக முடியாது அப்படி பாருங்க. கொஞ்சம் பாருங்க. வெளியே உள்ள முடியல. பப்ளிக் தானே நம்ம இதை வைக்கிறோம். கான்ட்ராக்டர் தான் ரூபா ஃப்ரீன்னா கூட பரவாயில்ல. அதில் க்ளீன் பண்ணுறதா ரைட்டா ஒரு தடவை க்ளீன் எவ்வளோ ஸ்மெல் அடிக்கு உள்ள நாத்து அடிக்கிறது கேட்காங்கல்ல. ஆயிரம் இருக்கு எடுத்துருவாங்க. எம்பி காமிங்க நம்மகிட்ட 5 ரூபா வாங்கிட்டாரு. ஆளு தெரியாது. நீங்களே பார்த்துட்டீங்களா? போக முடியுமா? இல்லை யாராவது உள்ள போக முடியுமா? ஒரு ஆள் எவ்வளோ அசல் இல்லை அவர் இல்லை ஒரு 5 ரூபா வாங்கிட்டு நீங்க வாங்க இங்க வாங்க வந்து சொல்லுங்க. திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 3 பஸ் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Your attention please. Train number 1671 பால்காட் திருச்செந்தூர்.
உனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையா, நீ எவ்வளோதான் எடுக்கலாம். ரெடியா? நம்முடைய தென்பகுதிக்கு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் மிக முக்கியமானது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பல குறைபாடுகள் இருப்பதாக பயணிகளிடமிருந்து எனக்கு புகார் வந்தது. குறிப்பாக எஸ்கலேட்டர், லிஃப்ட் போன்றவை செயல்படவில்லை என்று புகார் வந்து கொண்டிருந்தது. எனவே இன்று அதை ஆய்வு செய்தோம். அதை போன்று கழிவறைகள் சரியாக சுத்தம் செய்யப்படவில்லை என்கின்ற புகாரும் வந்தது. அதன் அடிப்படையில் இன்று இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்வையிட்டிருக்கின்றோம். அதில் இருக்கின்ற குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் மிகப்பெரிய வருமானத்தை ரயில்வே துறைக்கு ஈட்டு தருகிறது. சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டக்கூடியது. எனவே இந்த ரயில்வே ஸ்டேஷனை மிக தூய்மையாகவும் சுத்தமாகவும் பராமரிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். பயணிகளுக்கு வசதியாக எல்லா நேரத்திலும் எஸ்கலேட்டர் மற்றும் லிஃப்ட் ஒர்க் பண்ண வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்தி இருக்கின்றோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு டிவிஷனாக மாற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே நான் குரல் கொடுத்திருக்கின்றேன். அதற்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த பணிகளை தொடர்ந்து முயற்சி செய்வோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதோடு இந்த பகுதியிலிருந்து பார்த்தால் சென்னைக்கோ அல்லது தலைமை புதுடில்லிக்கோ மிக குறைவான ரயில்கள் தான் நெல்லையிலிருந்து இயக்கப்படுகிறது. எனவே நெல்லையிலிருந்து அதிகமான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றேன். ரயில்வே துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து அது குறித்து புகார் மனுக்கள் கொடுத்திருக்கின்றேன். மேற்கொண்டு தொடர்ந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அடிக்கடி ஆய்வு செய்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சிப்பேன். ஆமாம், அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ரயிலை திருப்பி இயக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அதற்கு பாளையங்கோட்டையில் ஸ்டாப்பிங் தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஆமாம், அது பார்த்தேன். ஆமாம், ரெண்டுமே ஒன்றே தான் இருக்குது. மறுபுறத்தில் இயக்குவதற்கு நான் மனு செய்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வேன். அதுக்கு தான் வேணால் கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரெயின் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக வரும்.